ஜப்பான் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி அழகான ஃப்ரூட் ஒன்று பார்த்தேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமேங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இதோட பேர் வந்து ரெய்னியர் செரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டோட்டல் வெயிட் வந்து 176 கிராம் இருந்தது. ரேட் பார்த்தீங்கன்னா 568 yen இன்க்ளூடிங் டேக்ஸ். அது நம்ம ஐஎன்ஆருக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 330 ருபீஸ் கிட்ட வரும். கொஞ்சம் காஸ்ட்லி தான். இந்த பழம் எல்லாமே இந்த மாதிரி டபுள் டபுளாக தான் இருந்துச்சு. சிலது வந்து நல்லா ரெட்டிஷாக இருந்தது, சிலது கொஞ்சம் ஆரஞ்சிஷாக இருந்தது. ஐ திங்க் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பழுக்கணும்னு நினைக்கிறேன். ரெட்டிஷாக இருந்ததுலாம் நல்லா ஸ்வீட்டாகவே இருந்துச்சு. ஆரஞ்சிஷாக இருந்தது ரெட்டிஷை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி ஸ்வீட்னஸ் இருந்துச்சு. இந்த பழத்தை பற்றி எனக்கு சுத்தமாக எந்த ஐடியாவுமே இல்லை. இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை. சரி, ஓகே, நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக பார்க்கும்போது இதுக்கு நிறைய ப்ரோன்ஸ் அண்ட் கார்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது மெயின்லி என்னென்னா, ஜப்பானில் நிறைய செரீஸ் கிடைக்கும், நிறைய டைப் ஆஃப் செரீஸ். அந்த எல்லா செரீஸையும் கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுல இதுதான் ரொம்ப ஸ்வீட்டஸ்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. பட் எஸ், இதை சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா ஸ்வீட்டாக ஜூஸியாகவே இருந்துச்சு. அண்ட் கார்ன்ஸில் மெயினாக நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து சுகர் ஹையாக இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து டயட்டில் இருப்பாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியலான சுகர் எடுத்துக்காமல் நேச்சுரல் சுகர் மட்டும் எடுத்துப்பாங்க இல்லையா, ஃப்ரூட்ஸில் உள்ளதெல்லாம். அப்படிப்பட்டவங்க கூட இந்த ஃப்ரூட்டை சாப்பிடக்கூடாது. பிகாஸ் இதில் மற்ற ஃப்ரூட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஹை சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க. உள்ளே இந்த மாதிரி சின்னதாக ஒரு சீடும் இருந்துச்சு. அதை எடுத்து போட்டுட்டு சாப்பிடணும். ஸோ பழம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.